சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 56வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 56வது பாடல். முன் அளவில் மாக்களுக்கு முத்தி கொடுத்த அருள் என் அளவில் சும்மா இருப்பது ஏன்? முன் அளவில் சீர் பெற்றாரேல் உன் திரு அருள் ஒத்தாசை அன்றி ஆர் பெற்றார் சொக்கநாதா. அழகான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அதாவது நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்விதான். அந்த கேள்வியை தான் தன்மேல் ஏற்றி குருமுதல்வர் இந்த பாடலில் நமக்கு சொல்கிறாரு. அதாவது மாக்கள் அப்படின்ற ஒரு சொல் வைக்கிறாரு. இதை நாம் ஆன்மாக்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். நேரடியாக மாக்கள்னு எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், சைவத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனாக பிறந்தால் மட்டும் முக்திங்கிறது கிடையாது. நமக்கு புல் பூண்டில் இருந்து பலவிதமான மிருகங்களுக்கு, சிலந்தியிலேருந்து மிருகங்கள் அனைத்துக்கும் பெருமான் முக்தி கொடுத்த வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மாவை ஆன்மாவாக பார்க்கின்றார்களே ஒழிய அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது கிடையாது. அப்போ முன்னால் நிறைய ஆன்மாக்களுக்கு, நிறைய உயிர்களுக்கு பெருமான் முக்தி கொடுக்குறாரு. பெருமான் முக்தி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெருமானுடைய திருவருள் தான் காரணம். அப்போ அந்த திருவருள் என்கிட்ட மட்டும் ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைய பாடலாக அமைத்திருக்கின்றார். அதாவது என் அளவில் சும்மா இருப்பதேன், ஏன் என்கிட்ட மட்டும் அந்த திருவருள் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது சொல்கிறாரு, நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன்ல இந்த கேள்வி, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ தெரியுமா? ஏன்னா மற்றவர்களுக்கு அந்த பக்குவ நிலை இருந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ என் கேள்வி என்னென்னா, அந்த பக்குவ நிலை அவர்களுக்கு வருவதற்கு உன்னுடைய ஒத்தாசை இல்லாமல் முடியுமா? அப்போ அவர்களுக்கு அந்த பக்குவ நிலையை கொடுப்பதற்கே உனது திருவருள் தான் காரணமாக இருந்தது. அந்த பக்குவ நிலை அவர்களுக்கு அடைந்ததனால அவர்களுக்கு முக்தி கொடுத்த, அதுவும் உன்னுடைய திருவருள் தான் காரணம். அப்படி இருக்கும்போது அந்த பக்குவ நிலையை எனக்கு கொடுக்கறதுக்கு ஏன் அந்த திருவருள் இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரொம்ப அழகான ஒரு கேள்வியாக இந்த பாடலில் பார்க்க முடிகின்றது. ஒன்று நாம் இதில் நினைவுக்கு வச்சுக்கணும், பெருமானுடைய திருவருள் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் படுது. அதாவது சூரிய வெளிச்சம் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் அடர்ந்த காடாக இருக்கிற ஒரு இடம், அமேசான் காடு மாதிரி உள்ள இடத்துல உள்ள செடிங்களும் மரங்களும் அந்த ஒளியை உள்ளே விடாத அளவுக்கு இருட்டு பாஞ்சு வச்சிருக்கு இல்லையா? அப்போது சில இடங்களில் சில விஷயங்கள், வெளியில் உள்ள விஷயங்கள் அந்த ஒளி நம்மக்கிட்ட வராமல் தடுக்குது. இப்போ நம்மளோட உடம்புலையே எடுத்துக்குவோமே, நம்ம கண் பார்வை இருக்குது. எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பொருள் தெரியுது, எனக்கும் அந்த பொருள் தெரியுது. ஆனால் எனக்கு கண்ணில் கேட்ராக்ட் வருதுன்னு வைங்க, கண்ணில் பொறை விழுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த ஒளி மறைக்கப்படுவதனால அந்த பொருள் எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் அந்த பொருள் அங்கே தான் இருக்குது. கண் பார்வை நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த பொருள் தெளிவாக தான் தெரியுது. எனக்கு மட்டும் தெரியலை அப்படின்னா அங்கே பிரச்சனை யாருக்கு? அந்த பொருள் மேலே பிரச்சனை இல்லை, அந்த ஒளியில் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை என்கிட்ட தான். இப்போ நம்மளுக்கு இந்த கண்ணில் அந்த புற விழுந்தா மாதிரி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ராக்டுன்னு இன்றைக்கி சொன்னோமே, அதற்கு எது நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற வினை. இந்த வினையின் காரணமாக நமக்கிட்ட பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை வாங்க முடியலை. அப்போ பிரச்சனை பெருமான்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட தான். நாம் என்ன செய்யணும்? இப்போ நம்மை தகுதி உடையவர்களாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சரணாகதி தத்துவம். சரணாகதி நம்மளுடைய சொல்லாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே திருவருள் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற அந்த தெளிவு மனப்பான்மை நமக்கு வந்துச்சு. நம்ம முழுசாக சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொறை விலகும்போது பெருமானுடைய அருள் நம்மக்கிட்ட வரும். நம்ம அதை அனுபவிக்க முடியும். இப்போவும் பெருமானுடைய அருள் எல்லா இடமும் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை உணர முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் 56வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.